Taste the Daily. எழுச்சி பயணம் 5ஆம் கட்ட சுற்றுப்பயணம் 17/9/2025 முதல் 26/9/2025 வரை நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எழுச்சி பயணத்து குறித்த சுற்றுப்பயண அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அவர் தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில், அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரும் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தை லட்சியமாக கொண்டு 17/9/2025 முதல் 26/9/2025 வரை 5ஆம் கட்டமாக கீழ்கண்ட அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளவாறு சட்டமன்ற தொகுதி வாரியாக புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் தொடர் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் 17/9/2025 புதன்கிழமை அன்று தருமபுரி மாவட்டம் தருமபுரி சட்டமன்ற தொகுதி, பாப்பிரெட்டி சட்டமன்ற தொகுதி, அரூர் சட்டமன்ற தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய எழுச்சி பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 18/9/2025 வியாழக்கிழமை தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி, பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதிகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி பிரச்சார பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 19/9/2025 வெள்ளிக்கிழமை அன்று நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி, சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார் என்று அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 20/9/2025 சனிக்கிழமை அன்று நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் சட்டமன்ற தொகுதி, பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதிகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு, குமாரபாளையம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். 23/9/2025 செவ்வாய்க்கிழமை நீலகிரி மாவட்டம் குன்னூர், உதகமண்டலம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். 24/9/2025 புதன்கிழமை அன்று நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். 25/9/2025 வியாழக்கிழமை திண்டுக்கல் மேற்கு வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதியிலும், கரூர் மாவட்டம் கரூர் டவுன் பகுதியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். 26/9/2025 வெள்ளிக்கிழமை அன்று கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில், வேலாயுதம் பாளையத்திலும், கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியிலே தரகம்பட்டி பகுதியிலும், குளித்தலை சட்டமன்ற தொகுதி தோகைமலை பகுதியிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்திற்கான ஏற்பாடுகளை சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் சிறப்பான முறையில் செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஒப்புதலோடு தலைமை கழகம் வெளியிட்டிருக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தின் போது சம்பந்தப்பட்ட மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட பொறுப்பாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், கழக சார்பு அணியுடைய நிர்வாகிகள், பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய கழக நிர்வாகிகள், மாவட்ட சார்பு அணி நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்பு மற்றும் கூட்டுறவு சங்கங்களுடைய இந்நாள் முன்னாள் பிரதிநிதிகளும், கழக உடன்பிறப்புகளும், பொதுமக்களும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதாகவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஒப்புதலோடு இந்த சுற்றுப்பயண அறிவிப்பை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற உன்னத நோக்கத்துடனான புரட்சி தமிழருடைய இந்த எழுச்சி பயணம்
5ஆம் கட்ட சுற்றுப்பயணம் 11/9/2025 முதல் 26/9/2025 வரை நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தினுடைய லட்சியமாக கொண்டு 17/9/2025 முதல் 26/9/2025 வரை 5ஆம் கட்டமாக கீழே குறிப்பிடப்பட்டுள்ள சட்டமன்ற தொகுதி வாரியாக புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் தொடர் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி 17/9/2025 புதன்கிழமை தருமபுரி மாவட்டம் தருமபுரி சட்டமன்ற தொகுதி, பாப்பிரெட்டி சட்டமன்ற தொகுதி, அரூர் சட்டமன்ற தொகுதி ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். 18/9/2025 வியாழக்கிழமை தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி, பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். அதே போன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் 19/9/2025 வெள்ளிக்கிழமை நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி, சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளிலே எழுச்சி பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். 20/9/2025 சனிக்கிழமை என்று நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் சட்டமன்ற தொகுதி, பரமத்தி வேலூர் சட்டமன்ற ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி, குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளிலே புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். 23/9/2025 செவ்வாய்க்கிழமை நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டமன்ற தொகுதி, உதகமண்டலம் சட்டமன்ற தொகுதிகளிலே 2 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி பயணம் மேற்கொள்கிறார். 24/9/2025 புதன்கிழமை நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். 25/9/2025 வியாழக்கிழமை திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதியிலும், கரூர் மாவட்டம் கரூர் டவுன் பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். 26/9/2025 வெள்ளிக்கிழமை அன்று கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி வேலாயுதம்பாளையத்திலும், கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி தரகம்பட்டி பகுதியிலும், குளித்தலை சட்டமன்ற தொகுதி தோகைமலை பகுதியிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் மேற்கொள்ளவிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கான ஏற்பாடுகளை சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் சிறப்பான முறையில் செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்று அதிமுக தலைமை கழகம் கேட்டுக்கொண்டுள்ளது. புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தின் போது சம்பந்தப்பட்ட மாவட்டத்தை சேர்ந்த தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட பொறுப்பாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், கழக சார்பு அணியுடைய நிர்வாகிகள், பல்வேறு நிலைகளிலே பணியாற்றி வரக்கூடிய கழக நிர்வாகிகள், மாவட்ட சார்பணி நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகளுடைய நிர்வாகிகள், கூட்டுறவு சங்கங்களுடைய இந்நாள் முன்னாள் பிரதிநிதிகள், கழக உடன்பிறப்புகள், பொதுமக்கள் என அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஒப்புதலோடு இந்த சுற்றுப்பயண அறிவிப்பு வெளியிடப்படுவதாக தலைமை கழகம் வெளியிடக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மஞ்சளா.